பாய்சன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டாக்டர். வாமிட் அது இதுன்னு மயங்கி விழுந்துட்டாங்க. அதான் உடனே கூப்பிட்டு வந்தேன். பேட் கொடு. ஃபுட் பாய்சன் ஆனதுனால வாமிட்டிங், டிசென்ட்ரின்னு கம்ப்ளீட்டா டீஹைட்ரேட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர். சாலிட் ஃபுட் எதுவும் உள்ள போகாது, குடுக்கவும் முடியாது. பிபி ரொம்ப லோவா இருக்கு, பிளட் சுகர் லெவல் கூட இறங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும். நீங்க அவங்களை இங்க அட்மிட் பண்ணிடுங்க. சரிங்க டாக்டர். ட்ரிப்ஸ் ஏத்திடுவோம். முதல்ல இந்த மெடிசின்ஸ்லாம் வாங்கிட்டு வாங்க. ஓகே. டேய், உள்ள வந்து ஏதோ இரிட்டேட் பண்ணத புரியுதா? அம்மா. இதோ வந்துட்டேன். வா நிவி, காஃபி குடிக்கிறியா? இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். தனியாவா வந்த? இல்ல. அப்பா. ஹாய் சாரு. நான் மாப்பிள்ளை வரலையான்னு கேட்டேம்மா. இப்போ பேச போற விஷயத்துக்கு உன் மாப்பிளைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அது எப்படிமா? உனக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்னா அதுல எப்படி மாப்பிள்ளைக்கு சம்பந்தம் இல்லாம போகும்? ஐயோ அம்மா, நீ பேசுற விஷயம் எல்லாத்தையும் நியாயப்படுத்தணும்னு நினைக்காத. அப்பா, வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அது வந்து சாரு, நம்மளோட சொத்து கேஸ் இருக்குல்ல. சொத்தா? அதாம்மா, உங்க அப்பா உனக்கு எழுதி கொடுத்த சொத்து மேல அந்த பங்காளிங்க 2 பேரும் கேஸ் போட்டாங்கல்ல, அந்த கேஸ். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒண்ணும் இல்ல. அது வந்து சாரு, அது ஹியரிங்க்கு வர ஸ்டேஜ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹியரிங். அது ஹியரிங்க்கு வரும்போது கேஸ்ல பிரதிவாதிங்கிற முறையில நீ அன்னைக்கு கட்டாயமா கோர்ட்டுக்கு வந்துதான் ஆகும். என்னது? இப்பதான் ஃபர்ஸ்ட் ஹியரிங்கே வருதா? அப்ப இவ்வளவு நாளும்? இவ்வளவு நாளா தான் கேஸே நடக்கலையே. என்னங்க சொல்றீங்க? இத்தனை வருஷமாவா? சாருமா, இது என்ன சாதாரண கேஸா? சிவில் கேஸ் இல்லையா? கிரிமினல் கேஸா இருந்தா டக்கு டக்குன்னு முடிச்சிருவாங்க. சிவில் கேஸ்ங்கிறதுனால ஜவ்வுமா இழுப்பாங்க இல்லையாடா? அப்போ கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி அப்பப்ப நீங்க என்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு போனது? அது கேஸ் நடக்கிறதுக்கு இல்ல சாரு, நடக்காம இருக்கிறதுக்கு தான். என்ன உளறீங்க? நடக்காம இருக்கிறதுக்கு எதுக்கு காசு? அது வந்து சாரு, கேஸ் டக்குன்னு ஹியரிங்க்கு வந்து உங்க பங்காளிகளுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சுன்னு வெய்யே, சொத்து நம்ம கைய விட்டு போயிடும் இல்லையா? அதனால்தான் கேஸ் டக்குன்னு ஹியரிங்க்கு வந்துடாம செலவழிச்சு நான் தான் டிலே பண்ணேன். அதனாலதான் கேஸ் இத்தனை வருஷமா இழுத்துக்கிட்டே இருந்தது. இதுக்கு மேலேயே இழுக்க முடியாதுன்ற கட்டம் வந்ததும் இப்ப ஹியரிங்க்கு வந்து இதுவரைக்கும் பண்ண செலவுல நீ கொடுத்தது பாதிதான். அதுல நீ கொடுக்க வேண்டிய மீதி காசே எப்படியும் ஒரு 30,000 மேல இருக்கும். 30,000 மேலேயே இருக்கும். அது போக இனிமே வக்கீல் ஃபீஸ், கோர்ட் எக்ஸ்பென்சஸ், அது இதுன்னு நிறைய செலவு இருக்கு. எல்லாத்துக்கும் காசு வேணுமா? என்னங்க என்னமோ பஜ்ஜி சூடா இருக்கு, உடனே சாப்பிட்டா நாக்கு வெந்து போயிடுங்கிறதுனால ஆறு வச்சு சாப்பிடுற மாதிரி சொல்றீங்க. நடக்காத கேஸ்க்கு காசு வாங்கினது பத்தாதுன்னு இப்ப வேற புதுசா கணக்கு சொல்றீங்களா? என்னங்க விளையாடுறீங்களா? ஏமா இப்படி பேசுற? அதான் அப்பா தான் சொல்றாருல, சட்டுன்னு கேஸ் தோத்து போயிடுச்சுன்னா கையை விட்டு போயிடும்னு. என்னமோ நீ நாளும் தெரிஞ்சவ மாதிரி பேசிட்டு இருக்க. அப்பா வக்கீலா இல்ல நீ வக்கீலா? இந்த விஷயத்துலயாவது அப்பா சொல்றத கொஞ்சம் கேட்க கத்துக்கோ. நிவி, சும்மா எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்காதம்மா. உன்னை ஜாலரா அடிக்க கூட்டிட்டு வந்தாருன்னா அடிக்க வேண்டிய நேரத்துல மட்டும் அடிமா. இப்படி சம்மதம் இல்லாத நேரத்துல அடிக்காத. படிச்சிருக்கியம்மா, கொஞ்சமாவது லாஜிக்கா யோசிக்க தெரியாது உனக்கு? சட்ட அறிவு தான் உனக்கு கிடையாது, சாதா அறிவுமா கிடையாது. உங்க அப்பா வந்து கோணாமான்னு ஏதாவது சொன்னா ஆமான்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசுவியா? அம்மாவை வந்து எதிர்த்து பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சா உனக்கு அல்வா தின்ற மாதிரி இருக்குல்ல? அம்மாவை கூட எதிர்த்து பேசலாம், ஆனா அறிவோட பேசணும், புரியுதா? முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காம சும்மா வாய் மூடிட்டு நில்லு. நீங்க பேசுறதும் செய்யறதும் கிறுக்குத்தனமா இல்ல? என்ன கிறுக்குத்தனத்தை கண்டுட்ட நான் பேசுறதுலயும் செய்யறதுலயும்? பின்ன என்னங்க, சொத்து நம்மளோடது, டைட்டில் கூட கிளியரா இருக்கு. அவங்க டாக்குமெண்ட்ல ஃபோர்ஜரி பண்ணி நம்மள ஏமாத்த பாக்குறாங்க. கேஸ் போட்டு வில்லங்கம் பண்ணி சொத்து கைமாற விடாம பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம சொத்து கேஸ்ல லாக் ஆகி நிக்குது.
அத இப்போ விற்கவும் முடியாது, எதுவும் செய்யவும் முடியாது. அதானே நிலைமை. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? நம்ம சொத்து இவ்வளவு நாளும் லாக் ஆகி நிக்கிறதுனால யாருக்கு நஷ்டம், யாருக்கு லாபம் சொல்லுங்க? அது வந்து என்னடா சொல்லுடா ஏதாவது. அது நீங்க நம்ம சொத்து மேல அக்கறை உள்ளவரா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? என்னடா இந்த போடு போடுறா? என்ன செஞ்சிருக்கணும்? இந்த கேஸ கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணி ஹியரிங்க்கு கொண்டு வந்து இந்நேரம் கேஸ முடிச்சிருக்க வேணாமா? நீங்க வக்கீலுக்கு படிச்சவரு, இப்படி எல்லாம் பார்த்து செய்வீங்கன்னு நினைச்சுதானே இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன் நீங்க சொன்னப்போ அதை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். ஆனா நீங்க செஞ்சதுன்னு எதிராளிங்களுக்கு எந்த செலவும் இல்லாம நம்ம காசைய செலவழிச்சு நம்ம சொத்தை அவங்க கிட்ட லாக் பண்ணிட்டு எதிராளிங்களுக்கு சாதகமா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு கொடுத்திருக்கீங்க. நீங்க செஞ்சது எவ்வளவு மடத்தனம்னு உங்களுக்கு புரியுதா? ஏங்க, இதெல்லாம் தெரிஞ்சு செய்றீங்களா இல்ல தெரியாம செய்றீங்களா? இந்த லட்சணத்துல இவ வேற, நீ வக்கீலா அப்பா வக்கீலான்னு மடத்தனமா பேசுறா. இந்த கேஸோட அடிப்படை கூடவா உங்க யாருக்குமே தெரியாது? ஏங்க, ஒரு சாதாரணமான காமன் சென்ஸ் போதுங்க இத தெரிஞ்சுக்கிறதுக்கு. என்னமா நிவி, என்னமோ நீ பெரிய அறிவாளிங்கிற மாதிரியும் நான் சர்வ முட்டாளுங்கிற மாதிரியும் பேசினேன். உங்க அப்பா செஞ்சிருக்கிற மடத்தனமான காரியத்தினால அல்டிமேட்டா யாருக்கு பாதிப்புன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? அந்த சொத்துல உள்ள வில்லங்கம் கிளியர் ஆனா அந்த சொத்துல எனக்கு வரும், எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே எல்லாருக்குமே வரும். ஆக மொத்தம் அந்த சொத்து உனக்கும் உன் தம்பிக்கும் வரப்போற சொத்து தானேம்மா. கடைசியில உங்க அப்பா செஞ்சிருக்கிற காரியத்தினால யாருக்கு நஷ்டம்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்திருந்தேன்னா நீ என்கிட்ட சண்டைக்கு வந்திருக்க மாட்டேம்மா, அங்கதான் சண்டைக்கு போயிருந்திருப்ப. நீதான் யோசிக்கிறதே இல்லையே. யாராவது உனக்கு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியை ஊத்தி விட்டு இப்படி ஆடுமான்னு கரகத்தை தூக்கி தலையில வச்சா மாரியம்மா காளியாத்தான்னு ஆட வேண்டியதுதான். ஏமா, இப்படி புத்தி இல்லாம தடுமாறுறதுக்கா உன்னை இவ்வளவு தூரம் படிக்க வச்சேன்? பாஸ், உங்க பொண்ணே உங்களை எரிச்சிரும் போல இருக்கு. அங்க பாருங்க, பார்வையில தீ பறக்குது. இது பாரு சாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இப்ப கூட இது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஒரு நல்ல பெரிய வக்கீலா பார்த்து வச்சிருக்கேன். ஃபீஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. ஒரு அப்பியரன்ஸ்க்கு 25,000 ரூபாய் கேக்குறாரு. பரவாயில்ல, கொடுத்துடலாம். 4 அப்பியரன்ஸ்ல முடிச்சிடுறேங்கிறாரு. நீ எனக்கு தர வேண்டிய பழைய பாக்கி 30,000 ரூபாய் கூட தர வேண்டாம், எனக்கு வேண்டாம். வக்கீல் ஃபீஸ மட்டும் கொடுத்தனா கூட போதும். இந்த கேஸ பிரமாதமா நடத்தி ஜெயிச்சிடலாம். ஐயோ வேண்டாம் சாமி, இனி ஒரு துரும்ப கூட இந்த கேஸ் விஷயத்துல நீங்க அசைக்க வேண்டாம். என்ன சொல்ற சாரு? பாஸ், அவங்க சொல்றது புரியலையா? ஆணியே புடுங்க வேணாம் சொல்றாங்க. ஏய், ஒண்ணே புடுங்க ராஸ்கல். அவன் சொல்றதா எனக்கே கேக்குது. அப்புறம் எதுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்றேன்? இல்ல, உங்களுக்கு புரியாம போயிடுமேன்றதுக்காக தெளிவா எடுத்து சொன்னேன் பாஸ். ராஸ்கல், அப்புறமா வச்சுக்கிறேன். சாரு, நான் இதுல ஒண்ணும் செய்ய வேண்டாம்னா நீ எப்படி கேஸ் நடத்துவ? பாவம் நீ. வேற ஒரு நல்ல வக்கீலா பார்த்து நானே இந்த கேஸ நடத்திக்கிறேன். இனிமே இந்த கேஸ நான் உங்களை மாதிரி பொறுப்பில்லாத ஒரு ஆள்கிட்ட கொடுத்தேன்னா என்ன மாதிரி மடிச்சு இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ நான் செலவு பண்ண காசியாவது கூட. என்னங்க, அதத்தானே இப்ப வேண்டாம்னு சொன்னீங்க? நான் இப்ப வேண்டாம்னு சொன்னேன். பண்ண செலவு கூட வேண்டாம், புது வக்கீலுக்கு காசு கொடுத்தா போதும் நீங்க சொல்லல? இப்பதானே பாஸ் சொன்னீங்க. பணத்தை வேண்டான்னுட்டீங்க. புது வக்கீல நான் தானே வைக்க போறேன், நான் காசு கொடுத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சாரு, அந்த வண்டலூர் ப்ராப்பர்ட்டிய என் பேருக்கு எழுதி கொடுத்தேன். ஆனா இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கல. கொஞ்சம் அதையாவது என் பேருக்கு பக்காவா ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன் ப்ளீஸ். இங்க பாருங்க, சொத்து விஷயங்கள்ல வர வில்லங்கத்தை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. வண்டலூர் சொத்தை உங்களுக்கு இப்ப நான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாலும் அதை நீங்க காப்பாத்திக்க தெரியாம கோட்டை விட்டுருவீங்க. அதனால சொத்து விஷயங்கள்ல நடக்கிற கேஸ் எல்லாம் முடியட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்ப போயிட்டு வாங்க. நிவி, கூட்டிட்டு போமா. கூட்டிட்டு போயிட்டு என்கிட்ட கேட்டல கேள்வி அத உங்க அப்பா கிட்ட கேளு. போ. நிவி, சாரு, ஏய்,
ஜெயிச்சிட்டேங்கிற தெனாவட்டா நான் இல்லாம இந்த கேஸ்ல நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு பாத்துறேன்டி. I will see that you are destroyed. போங்க. This number is currently switched off. Please try again later. போனே எடுக்க மாட்டேங்கிறா. என் நம்பர்ல இருந்து போட்டா எடுக்கலன்னு தான் உங்க நம்பர்ல இருந்து போட சொன்னேன். உங்க நம்பர்ல இருந்து எடுக்கலையா? எடுக்கலையே. எடுத்தாதான் ஒரு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிட்டு அப்படியே நைஸா லஞ்சுக்கு ஒரு பிட்டை போட்டு அரேஞ்ச் பண்ணிருப்பனே. ஒன்னும் தேராது போல இருக்கு. அவ அநேகமா காலையிலேயே சர்ச்சுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். 9 மணி மாசம் இருக்கும். சர்ச்சுக்குள்ள இருக்கிறதுனால எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணலாம். சரிப்பா, யார் லைன்ல அவ வந்தாலும் மதியான லஞ்சுக்கு அவகிட்ட பிட்டு போட மறந்துடாதீங்க. ஓகேவா? டாக்டர் இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லப்பா. டீஹைட்ரேஜனுக்கு மருந்து ஏத்திருக்கு. டீஹைட்ரேஜனால உடம்புல இழந்த தாது உப்புக்களை மறுபடியும் உடம்புல ஏத்துறோம். ஓரலாவே கொடுக்கலாம். ஆனா இப்ப அவங்களால ஓரலா எதுவும் சாப்பிடவோ குடிக்கவோ முடியாது. அப்படி குடிச்சாலும் வாந்தி எடுத்துருவாங்க. அதனாலதான் ட்ரிப்ஸ் போட சொல்லிருக்கேன். சாயங்காலம் சரியாயிடும். அது வரைக்கும் ட்ரிப்ஸ் போகட்டும். டிஸ்சார்ஜ் ஆகும்போது நான் வேற மாத்திரை எழுதி தரேன். அதை கரெக்டா சாப்பிட சொல்லுங்க. என்ன? சரிங்க டாக்டர். ஆ, நீங்க கூடவே இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்ல. இது சாதாரண விஷயம்தான்ப்பா. எல்லாம் நர்ஸ் பாத்துக்குவாங்க. நீங்க ஆபீஸ் போறதா இருந்தா போயிட்டு ஈவினிங் வாங்க. இல்ல டாக்டர், எனக்கு ஆபீஸை விட இவங்க தான் முக்கியம். குட்.